ஹலோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, Flutter Flowல லாகின் எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கப்புறம் Flutter Flowல பிரீமியம் எப்படி நம்ம எனேபிள் பண்றது? ஸோ Flutter Flowல பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு பிரீமியம் வந்து ஃப்ரீ. ஓகே. அ பட் நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, ஸோ நீங்க இனிஷியலா Flutter Flowவ உங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணும்போது, உங்க பெர்சனல் Gmail ஐடிய வச்சு லாகின் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் எண்ட் போம்போது, நான் இந்த இந்த வீடியோல எப்படி பிரீமியம் வாங்குறதுன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம், பேக் எண்டுக்கு வரும்போது மட்டும், ஆ இன்னொரு ப்ராசஸ். அதாவது எப்படின்னா, தனியா இன்னொரு அக்கவுண்ட்ட நம்ம கிரியேட் பண்ணணும். அது டொமைன் இமெயில் ஐடிய வச்சு கிரியேட் பண்றோம். அது மூலமா பிரீமியமா வாங்கலாம். ஏன்னா, Flutter Flowல பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கோ, இல்ல ஃபேக்கல்டிக்கோ 1 இயருக்கு ஃப்ரீ பிரீமியம் ஆக்சஸ் தருவாங்க. பட் அது 1 இயர் தான் இருக்கும். மேபி நீங்க ஃப்ரண்ட் எண்ட வந்து ஒரு 15 டேஸ், 20 டேஸ், 30 டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப பேக் எண்ட் வந்து நம்ம எப்ப அ வேணுமோ, அப்ப நம்ம அந்த டொமைன் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி தனியா எனேபிள் பண்ணிக்கலாம். அப்ப அந்த 1 மந்த் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லாட்டி வேஸ்ட்டா போயிரும். ஸோ அதனால தான் சொல்றோம். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து Flutter Flowல அக்கவுண்ட் வந்து ஜஸ்ட் இந்த மாரி பேஜஸ் இருக்கும். நீங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.flutterflow.io அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு Flutter Flowவோட மெயின் பேஜ் வந்துரும். ஸோ இந்த மெயின் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கும். இந்த ப்ராடக்ட் என்னன்னு இருக்கும். அதே மாரி இந்த ரிசோர்ஸஸ் என்னன்னு இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்ஸ்ன்னு இருக்கும். இந்த ட்ரெய்னிங்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, Flutter Flowவோட அஃபிஷியல் ட்ரெய்னிங் வீடியோஸ் இருக்கும். நம்ம வேணும்னா டவுட் வந்தா அதுல பார்த்துக்கலாம். சரி, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ட்ரெய்னிங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம், Flutter Flowனா என்ன? எப்படி ஃபண்டமெண்டல்ஸ், ஃப்ரண்ட் எண்ட் எப்படி பண்றது? ஸோ இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் இங்க யூடியூப் பிளேலிஸ்ட் மாரி இருக்கும். ஒன்ஸ் கிளிக் பண்ணா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மோட் வெர்ஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ரைட். இப்ப வந்து லாகின் எப்படி பண்றது? இங்க ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ இருக்கும், லாகின் இருக்கும். பெட்டர் நம்ம வந்து லாகின் போயிரலாம். ஸோ லாகின கிளிக் பண்ணீங்கன்னா, பேஜ் லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி உங்களுக்கு அ இமேஜ் வரும். நீங்க ஃபர்ஸ்ட்டு இமெயில் ஐடி யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். அதர்வைஸ் லாகின் சைன் இன் டூ யுவர் அக்கவுண்ட் பை என்டரிங் யுவர் இன்ஃபர்மேஷன் பிலோன்னு இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ சைன் இன் வித் கூகுள்ன்னு நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நம்மளோட ஐடிஸ் எல்லாம் இங்க இருக்கும். ஓகே. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணது, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, பழகுறீங்க அப்படின்னா, பெர்சனல் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிக்கங்க. ஓகே. டொமைன் இமெயில் ஐடியில பண்ணுனா என்ன பிரச்சனைன்னா, நீங்க 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட டொமைன் இமெயில் ஐடி வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ண முடியாம போயிரும். அதுக்கப்புறம் உங்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. இதே பெர்சனல் ஜிமெயில் ஐடினா லைஃப் லாங்கா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும். சரி, நான் ஜஸ்ட் சும்மா நான் இங்க போயி இந்த மாரி பேஜ் வரும் நீங்க கிரியேட் பண்ண உடனே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூன்னு இருக்கும். ஓகே. நீங்க கிரியேட் நியூன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, ப்ராஜெக்ட் நேம் கிளிக் பண்ண சொல்லுவாங்க. வி குட் சே ஹலோ டாட் டெமோ. ஓகே. இப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பிளாங்க் பேஜ் வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஆல்ரெடி இங்கேயே சில சாம்பிள்ஸ் இருக்கும். நம்ம வேணும்னா அந்த சாம்பிள்ஸும் கிரியேட் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் பிளாங்க் பேஜ் கிரியேட் பண்றேன். நேம் ஒன்லி ஹேவ் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஓகே. சரி, ஹலோ டெமோ அப்படின்னு நான் வச்சுறேன். ஸோ கிரியேட் பிளாங்க் பேஜ் நான் குடுக்குறேன். ஓகே. இப்படி குடுத்தா தீம் கேட்கும், ப்ராஜெக்ட் கேட்கும். நீங்க ஏதோ ஒரு தீம கிளிக் பண்ணிட்டு, இனிஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் பழகும்போது இது தேவையில்ல. ஸோ Firebase ஐடி கேட்கும். அ அது இல்லாமயே நம்ம ஸ்டார்ட் பில்டிங் குடுத்துக்கலாம். Firebase ஐடி நீங்க பேக் எண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பட்டன் இருக்கு, இமேஜ் இருக்கு. இந்த மாரி கண்டெய்னர்ஸ் இங்கெல்லாம் லைப்ரரீஸ் இருக்கும். விட்ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல. இந்த ஆப் டெவலப்மென்ட்ல. இந்த மாரி ஆப் பேஜஸ் இருக்கும். டைட்டில் இங்க இருக்கும். இந்த மாரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் இங்க கொண்டு வந்து போடுறேன்னு வைங்க. நான் ஜஸ்ட் இப்படி ஒரு இமேஜ குடுத்தேன்னா, அந்த இமேஜ் இங்க வந்துரும். ஓகே. இது வந்து ரேண்டம் இமேஜ் வரும். ஸோ இந்த மாரி நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா ஸ்க்ராட்ச்லேருந்து ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது வந்து லாகின் கிரியேட் பண்றது. இது பெர்சனல் Gmail ஐடியில கிரியேட் பண்ணுங்கங்கிறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். இல்லன்னா டொமைன் இமெயில் ஐடி 3 இயர்ஸ், 4 இயர்ஸ்க்கு அப்புறம் டெலீட் ஆயிரும். உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டா போயிரும். ரைட். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, எப்படி அ பிரீமியம் வாங்குறது? ஓகே. பிரீமியம் 1 இயர். நீங்க என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இப்பவே பிரீமியம் வாங்கிராதீங்க. ஃப்ரண்ட் எண்ட முடிச்சுட்டு ஆ அந்த டைம்ல முடிக்க போற டைம்ல பிரீமியம் அப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே. இந்த பிரீமியம் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த அக்கவுண்ட்ட நான் லாக் அவுட் பண்ணிடுறேன் இருங்க. ஸோ லாக் அவுட் ஆப்ஷன் வந்து இங்க இருக்கும்.
ஓகே, மேபி 1 செகண்ட். லாக் அவுட்ஸ் மட்டும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ப்ரீமியம் அக்கௌண்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற இது வந்து மெயின் பேஜில் தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் எங்கே வாங்கணும்னா, இந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலா, ஆண்டர்பிரைஸா, எஜுகேஷனான்னு வரும். ஓகே, நீங்கள் எஜுகேஷனை கிளிக் பண்ணணும். ஸோ எஜுகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அதோட ப்ரைஸிங் பற்றி கொடுத்துருப்பாங்க. கரண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர் ஆர் எலிஜிபிள் டு ரிசீவ் 1 இயர் ஃப்ரீ ட்ரையல். அதாவது 1 இயர் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரீமியம் கிடைக்கும், மித்த நேரம் ப்ரீமியம் கிடைக்காது. ஸோ இந்த ப்ரீமியம் கிடைக்கலன்னா என்ன, கிடைச்சா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பர்சனல் ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கேன், ப்ரீமியம் இல்லாத அக்கௌண்ட். ஓகே, ஸோ அதை வந்து நான் ஆப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறம் நான் டவுன்லோட் ஏபிகே அப்படின்னு போனீங்கன்னா அந்த இடத்துல எனேபிள் ஆகாது. ப்ரீமியம் இருந்தால் தான் ஏபிகேவை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும், நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சா. ஸோ இந்த ஏபிகேவை டவுன்லோட் பண்ணுறக்கும் பேக் எண்டில் ஏபிஐ கீஸை எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணுறக்கும் ப்ரீமியம் அக்கௌண்ட் வேணும். அது நார்மலாக நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் போனீங்கன்னா அதோட சார்ஜஸ் வந்து இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ₹900, ₹2100 அப்படின்லாம் இருக்கும். பட் நம்ம எஜுகேட்டர் லாகின்குள்ளே போகிறோம், அங்கே அவங்க 1 இயர் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து எஜுகேட்டர் ப்ரைஸிங்னு இருக்கிறதுல கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை ஃபார் எஜுகேட்டர் ப்ரைஸிங் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களை ஒரு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போகும். அதில் வந்து கெட் ஸ்டார்டட் இருக்கும். அவங்க ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதில் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டா நம்மளுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபார்மை வந்து மோர் தேன் ஒன்ஸ் ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம், கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 18 இயர்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி கேட்கும். அதே மாதிரி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா அக்ரிடேட்டட் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜில் இருக்கணும், வேற யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்கூல் இஷ்யூடு, இந்த ஸ்கூல் இஷ்யூடுங்கிறது என்னன்னா காலேஜ் இஷ்யூட் ஐடி தான். இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட்டை நீங்கள் டொமைன் இமெயில் ஐடியில் மட்டும்தான் வாங்க முடியும், இல்லைன்னா அவங்க எனேபிள் பண்ணி தர மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டொமைன் இமெயில் ஐடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ உங்கள் நேம் என்னன்னு கேட்குது. லெட்ஸ் சே நான் என்னோட நேமை வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களோட ஸ்கூல் இஷ்யூ ஐடி இருக்கான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் வாட் இஸ் யர் ஸ்கூல் இமெயில் ஐடி அட்ரஸ் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 21bec@snsct.org அப்படின்னு நான் கொடுத்து எஸ் ஓகேன்னு என்டர் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அதே மாதிரி ஹவ் யூ கிரியேட்டட் அன் அக்கௌண்ட் ஆன் ஃப்ளட்டர்ஃப்ளோ யூசிங் யுவர் ஸ்கூல் இஷ்யூட் இமெயில் அட்ரஸ், ரைட்? அப்போது நீங்கள் டொமைன் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணிடணும் தனியாக ஒரு அக்கௌண்ட்டில், அப்புறம் தான் இந்த ப்ராசஸை நம்ம எனேபிள் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டொமைன் இமெயில் ஐடியை வச்சு நம்ம மறுபடியும் ஒரு லாகின் பண்ண போகிறோம். ஓகே, மேபி நான் ஆல்ரெடி சைன்இன் கொடுத்ததுனால என்னோட ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்கு, நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் சைன்இன் போய் என்னோட டொமைன் இமெயில் ஐடி, இப்போ நான் clt.snsgroups அப்படின்னு இருக்குன்னா நான் இந்த டொமைன் இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி அதை வந்து நான் ஒரு லாகின் கிரியேட் பண்ணிடணும். ஓகே, இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மெயின் பேஜில் போய் ப்ரைஸிங்கில் போய் இப்போ நான் கேட்கும்போது டொமைன் இமெயில் ஐடியை எஸ்ன்னு நான் கொடுத்துருவேன். ஓகே, எஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா நம்மளுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வருமானு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டா போதும். ஓகே, ஸோ ஒன்ஸ் சப்மிட்னு நம்ம கொடுத்தா என்ன ஆகும்னா 15 to 20 டேஸ்க்குள்ள நம்மளுக்கு ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, பட் இது இப்படியே விட்டுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த கொஸ்டினர்ல நான் மறுபடியும் இந்த கொஸ்டினரை காமிக்கிறேன் பாருங்க. இந்த கொஸ்டினர்ல நம்ம கிட்ட இடியூ அந்த மெயில் ஐடியான்னு நம்ம கிட்ட கேட்டுச்சு. பட் நம்மளோட இமெயில் ஐடி வந்து இடியூன்னு இருக்காது, மேபி .ac.in இருக்கும். நான் ஜஸ்ட் செக் பண்ணிடலாம் இருங்க. ஓகே, இங்க இருக்கு ஃபார்ம் பேக், ஒரு நிமிஷம். ஓகே, do you have school issued email ID? This must be .edu or .ac. ஓகே, .ac இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 15 டேஸ் ஆகியும் நம்மளுக்கு ப்ரீமியம் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளட்டர்ஃப்ளோ ப்ரைஸிங்கில் போனீங்கன்னா மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும். ஓகே, கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும். அந்த கான்டாக்ட் அஸ்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா
நம்மளுக்கு ஒரு பேஜ் எடுத்துட்டு போகும். ஓகே, அந்த கான்டாக்ட் டெஸ்ட்ல அவங்களோட இமெயில் ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடிக்கு என்னோட அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆகல, இந்த இமெயில் ஐடிக்கு ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு நீங்க மெயில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 டேஸ்ல ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அந்த 15 டேஸ் வெயிட் பண்ணி ஆக்டிவேட் ஆகலைன்னா அவங்களுக்கு நம்ம மெயில் கொடுத்தா 2 to 3 டேஸ்ல நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த இது அவுட்லுக் எடுத்துட்டு போகுது. நான் அவுட்லுக் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் மெயில் அனுப்பி என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து அது அவுட்லுக்கு ஓகே, அவுட்லுக் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டொமைன் இமெயில் ஐடிக்கு ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட் கிடைச்சிடும். ஓகே, ரைட். இப்போ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, சார் நான் தான் என்னோட ப்ராஜெக்டை எல்லாம் பர்சனல் ஜிமெயில் ஐடியில பண்றேன், பட் ப்ரீமியம் ஆக்சஸ் வந்து டொமைன் இமெயில் ஐடிக்கு தான் வந்திருக்கு. அப்போ நான் டொமைன் இமெயில் ஐடியில மறுபடியும் ப்ராஜெக்டை பண்ணணுமா அப்படின்னா நோ, அப்படி தேவையே கிடையாதுங்க. ஏன்னா உங்களோட பர்சனல் ஜிமெயில் ஐடியில நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொலாபரேஷன் சொல்லி. ஸோ அந்த கொலாபரேஷனை நம்ம பண்ணி இந்த ஐடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் காமிக்கிறேருங்க எங்க இருக்குன்னு. இப்போ நான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், லெட்ஸ் சே ஸ்விக்கி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றேன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டேப்ல பாத்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு டேப் இருக்கு. ஓகே, செட்டிங். ஸோ நான் இந்த செட்டிங் சிம்பிள் போட டேபை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஆப் டேட்டா பேஸ் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இதுல கொலாபரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரைட், கொலாபரேஷன். ஓகே, இந்த இடத்துல போய் நீங்க இன்வைட் யூசர் கொடுத்து உங்க டொமைன் இமெயில் ஐடியை கொடுத்துட்டீங்கன்னா இன்வைட் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ நான் இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நான் ஓனர்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் டொமைன் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் வந்து இன்வைட் யூசர்னு கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் jagadish.et@snsgroups அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ப்ராஜெக்டோட கொலாபரேஷன் லிங்க் வந்து அந்த டொமைன் இமெயில் ஐடிக்கு போயிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்படியே இருக்கும். நீங்க அந்த டொமைன் இமெயில் ஐடியில லாகின் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அங்கே வந்துடும். ஸோ நீங்க அங்கிருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டொமைன் இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் ஆக்சஸ் இருக்கு. ஓகே, நான் இப்போ அந்த டொமைன் இமெயில் ஐடி காமிக்கிறேன் இருங்க. அதுல உங்களுக்கு டவுன்லோடிங் ஆக்சஸ் வந்துடும். ஓகே, நான் லாக் அவுட் பண்ணிட்டு என்னோட டொமைன் இமெயில் ஐடியில போய் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட டொமைன் இமெயில் ஐடி வந்து எஸ்என்எஸ் குரூப்ஸ்ல பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு நான் போய் அந்த டாப்ல அந்த ஏபிகே டவுன்லோட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டெவலப்பர் மெனுன்னு இருக்கும். இந்த டெவலப்பர் மெனுவை கிளிக் பண்ணனா எனக்கு இங்க டவுன்லோட் ஏபிகேங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அப்போ நான் ப்ராஜெக்டை மெயின் இதுல இருந்து பண்ணிடுறேன். அதோட பேக் எண்டை பண்றதுக்கு முன்னாடி ப்ரீமியம் ஆக்சஸ் வாங்கிட்டு அங்கிருந்து கொலாபரேட் என்னோட டொமைன் இமெயில் ஐடிக்கு பண்ணிட்டு பேக் எண்ட் நான் இங்கிருந்து ஒர்க் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 1 இயர் கழிச்சு ஆக்சஸ் போயிடும். இந்த டொமைன் இமெயில் ஐடியும் நீங்க வேற இன்ஸ்டிடியூஷன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். பட் இந்த ப்ராஜெக்ட் பர்சனல் இமெயில் ஐடியில் இருக்கும், எப்பவுமே லைஃப் லாங் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ளட்டர் ஃப்ளோவில் லாகின் கிரியேட் பண்ணணும், ப்ரீமியம் அக்கௌண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் ரெண்டையும் கொலாபரேட் பண்ணணும். இது வெரி சிம்பிள். தேங்க்யூ.